Watching videos without subscribe is injurious to YouTubers. மற்றும் likes and views கொடு. Please subscribe. இன்வெஸ்ட்மெண்ட் பிளேஸ் இது. ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். மேலே இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் ரேட் வந்து இங்கே வந்து 1642 அப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். குறைஞ்ச அளவில் இன்னும் முதலீடு பண்ணிவிட்டு சீக்கிரமாக நல்லா வளர்ந்த இடத்துல அதெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு எடுக்கணும், ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வரணுன்றது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இந்த சைட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா 6-வே ட்ராக் போகுது. அந்த 6-வே ட்ராக் வந்து ஒரே இடத்தை கனெக்ட் பண்ணுது. ரைட்டில் போனால் சிங்கப்பூர் மாலில் கனெக்ட் பண்ணுது. சிங்கப்பூர் மால் கோயில் வந்து ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டியில் என்ன அப்படின்னா, அங்கேருந்து வந்து அந்த ஒரு பிரிட்ஜ் வந்து பூஞ்சேரி வரைக்கும் கனெக்ட் ஆகுது. பூஞ்சேரியிலேருந்து மரக்காணம் ஏர்போர்ட் வரைக்கும் கனெக்ட் ஆகுது, ஹார்பர் வரைக்கும் கனெக்ட் ஆகுது. ஸோ இப்படி வந்து ஒரு போர்ஷான இடத்துல நம்ம வந்து ஒரு இடம் வாங்கினா அடுத்த 2-3 வருஷத்தில் வந்து வேறு லெவலில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அது இல்லாமல் மிகப்பெரிய பியூட்டி என்னென்னா, நம்ம சைட்டுக்குள்ளே வந்து மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் வந்து நம்மளுடைய எம்ஓஇ போட்டிருக்காங்க. 2019 போட்டாங்க. அந்த கொரோனாவால் அது ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து இப்போ இந்த 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூலுக்கு மத்தியில் இந்த 22 ஏக்கருக்குள்ளே எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு பாருங்கள். நம்ம இடத்த வாங்கி போட்டால் ஸ்கூலை சுற்றி நிறைய வீடுகள் வரும்போது ஆல்ரெடி நம்ம சைட்டுக்குள்ளே வீடு பாங்கலாம் இருக்குது. ஸோ அது வளரும்போது நம்ம அடுத்தது வந்து டிமாண்ட் இருக்கும். வந்துட்டு எங்கள் இடம் வேணும் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கும்போது, நம்ம இப்போ வாங்கின ஒரு 5 லட்சம் இடம் அடுத்த 5 வருஷத்தில் 50 லட்ச ரூபா போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1500 போட்டு வாங்கினாலுமே டாக்குமெண்ட்டில் நம்ம இன்னும் 1642 தான் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ இப்போ உங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான். ஸோ இன்னும் இருக்கிற வந்து ஒரு 10 பிளாட் இதில் அவைலபிள் இருக்குது. இந்த 10 பிளாட்டு ஏன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நமக்கு ஒரு கிரவுண்ட் ரேஞ்சில் வரைக்குமே இருக்குது. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கால் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து பாருங்கள், சொல்கிறதுலாம் ஃபேக்ட் தானே அப்படின்னு. ஏன்னா பரந்தூர் ஏர்போர்ட் ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த ஜிஎஸ்டி ரோட மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே தான் வரும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா, நீங்கள் கன்ஃபார்மாக வந்து துணிஞ்சு இந்த இடத்த வந்துட்டு ஒரு இடத்த வாங்கினீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி வந்து இதெல்லாம் 280 ஹாப்பியஸ்ட் கஸ்டமர் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வீடும் கட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பிளேஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா அடுத்த 3 வருஷத்தில் வந்து அற்புதமான ஒரு ரிட்டர்ன்ஸை நீங்கள் வாங்கலாம் வந்துட்டு வேறு லெவலில். ஏன்னா ஜிஎஸ்டி பக்கம் ஒரு இடம் பக்கம் நேரஸ்டி வந்து கனெக்டிவிட்டி இப்படின்னா வளத்தை பார்த்து வேலூர் காஞ்சிபுரம் கனெக்டிவிட்டி, இப்படி பார்த்தா தாம்பரம் கனெக்டிவிட்டி, ஒரு நல்ல ஒரு ஜங்ஷனில் நம்ம வாங்குகிறோம். நம்ம சைட்டுக்குள்ளேயே ஸ்கூல் இருக்குது, ஒர்க் பண்ணுற இடமும் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த இடத்த நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே போகிறோம். அந்த 6-வே ட்ராக்லேருந்து நம்ம சைட்டுக்குள்ளே போனால் என்ன இருக்குன்றதை கொஞ்சம் நீங்களே வாட்ச் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம உள்ளே வரும்போது பார்த்துறீங்களா, அதுதான் வந்து 6-வே ட்ராக்கு. ஸோ அங்கேருந்து நம்ம ஹார்ட்லி வந்து அப்புறம் வேன் போகிற பாருங்க. ஹார்ட்லி அங்கேருந்து நம்ம ஒரு 400 மீட்டர்ஸ் உள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹிரானந்தானி ஹாஸ்பிட்டல், பெரிய டவுன்ஷிப் அது. ஸோ கிட்டத்தட்ட 36 அடுக்கு மாடி அந்த டவுன்ஷிப்பு. ஸோ அந்த டவுன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுமே 80 லட்சம் 90 லட்சம் அந்த ரேஞ்சில் இருக்குது. எல்லாமே ஹைஃபையான ஆட்கள் அங்கே குடியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அதில் சூப்பர் மார்க்கெட்டு, அது டிடிசி அப்படி எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹாஸ்பிட்டல் நம்ம எல்லாரும் பப்ளிக் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸு ஒரு கிரேட் ஆர்ச் போட்டுக்கிறோம். வாங்க உள்ளே வாங்க பார்க்கலாம். அது ஸோ அவங்க வந்து இந்த கொரோனா டைமில் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ அது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஸோ இது மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ஃபீட் ரோடு உள்ளே வருது. வந்து இது செக்யூரிட்டி கேபின். இது ஸோ உள்ளுக்குள்ளே பாருங்கள் வந்து பெரிய பங்களாஸ் கட்டியிருக்கிறாங்க. அது இல்லாமல் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்போ அது புது வீடு கட்டியிருக்கிறாங்க. ப்ளஸ் அங்கே இன்னும் உள்ளுக்குள்ளே 2-3 வீடுலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த இடம் வந்து நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அருமையான இடம். நம்ம கொடுக்குற ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1500 மட்டும்தான். ஆனால் கவர்மெண்ட் இப்போ எங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ரேட் வந்து 1642. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 6-வே ட்ராக் முடிகிற இடம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் முடியுது, சிங்கப்பூர் மால் கோயிலில். அங்கேருந்து அந்த ஜிஎஸ்டி கனெக்டிவிட்டி இல்லாமல் அப் டு பூஞ்சேரி வரைக்குமே வந்து கொண்டுட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த மரக்காணம் இந்த இப்போ போர்ட்டு ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் இப்போ கன்சல்ட் பண்ணிக்கிற வந்துட்டு இந்த டிஃபென்ஸ் கேடர் எல்லாத்தோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போக்குவரத்து எல்லாமே இந்த ரோடு மட்டும்தான். ஸோ அதனால் இந்த ரோடு அடுத்த 5 வருஷத்தில் மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டை கொண்டுட்டு வர போகுது. நெட்டில் செக் பண்ணி பாருங்கள். வரகடத்தில் வந்து 3வது ஏர்டெல் பார்க் கொண்டு வருவாங்க 650 ஏக்கரில். அது நம்ம சைட்டுடைய பின்னாடி பக்கம் தான் வந்து அமைஞ்சிட்ருக்கு. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து சப்போஸ் சேலம் டு சென்னை 8 வழிச்சாலையை கொண்டு வந்தாங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு 300 மீட்டர் தள்ளி தான் அதோடைய லைன் வந்து போகுது. ஸோ நீங்கள் வந்து அதை யூடியூப்பில் கூட செக் பண்ணி பாருங்கள், சேலம் டு சென்னை அப்படின்னு. அதில் நம்முடைய எக்கான்சா அவென்யூ வரகடம்
மீரானந்தனி அப்ஸ்கேலுக்கும் இன் பிட்வீனில் தான் போகுது. ஸோ அடுத்த 5 வருஷத்தில் இங்கே டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்கும். வந்து அதில் எந்த மாற்று கருத்தையுமே கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் வேல்யூ ஒரு இடத்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நிறையா கவர்மெண்ட்டோடைய சைட் அங்கே வருதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட் தயார் பண்ணுற அந்த விஷயங்கள் இருக்குது. அதில் வரகட்டத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 536 கம்பெனிஸ் இருக்குது. அதில் வந்து 36 MNC கம்பெனிஸ் இருக்குது வந்து. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் 22 ஏக்கர். இன்னும் இருக்கிறதுல வந்து 4 பிளாட்டு ஒரு 5 பிளாட்டு மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சைட் வந்து காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். சரௌண்டிங்கோடைய எல்லா டீட்டெயில்ஸுமே பாருங்கள். தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்க. ஆல்ரெடி பாருங்கள் கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா போட்டு எங்கள் வீடு கட்டி உள்ளே வந்துருக்குறாங்க. ப்ளஸ் அவங்களும் 1 by 1 வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அடுத்த 5 இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட வீடு இருக்கும், ஸ்கூல் ரன்னிங்கில் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அற்புதமான ஏரியா. இங்கேருந்து வரகடை ஜங்ஷனு, இங்கேருந்து சிங்கப்பூர் மார்க்கல் ஜங்ஷனு, இதுக்கு பிட்வீனில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ ஜஸ்ட் இந்த விசிட் பண்ணுறதுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.